நான் இன்றைக்கி பேரிச்சம்பழ பச்சடி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழம்லாம் விதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பேரிச்சம்பழத்துலேயும் விதை எடுத்து பேரிச்சம்பழத்தையும் இந்த மாதிரி விதை எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும் இந்த பேரிச்சம்பழம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த பேரிச்சம்பழத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம், சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் நெய் ஊற்றிக்கலாம். இதில் முந்திரி, திராட்சை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை நல்லா இப்படி வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா செவந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலே நல்லா வறுத்து இது பண்ணி அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கலாம். நெய்லேயே இந்த பேரிச்சம்பழ பச்சடியை நல்லா பண்ணிக்கலாம். இது வந்து பேரிச்சம்பழ ஹல்வா மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மேலே நம்ம பாதாம் துருவி வச்சுருக்கோம் சின்ன சின்ன பீஸாக. இதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு சத்தான ரெசிபி. இது குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப சத்து. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம அரைக்கக்குள்ளேயே ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிட்டோம். இதில் பேரிச்சம்பழத்தில் இனிப்பு இருக்கிறதுனால ரொம்ப ஜீனி தேவைப்படாது, ஒரு ஸ்பூனே போதும். சூப்பராக சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அவ்வளோதாங்க, பேரிச்சம்பழ பச்சடி ரெடி ஆயிடுச்சு.